3 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க இடம் இல்ல. சாப்பாடு இல்ல. நான் சாப்பாட கட்டிட்டு நடந்துட்டு இருக்கேன். பஸ் இல்ல. எல்லா பஸ்ஸும் புக்கிங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா புக் பண்ணாம வரக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்கள் என்ன செய்வோம்? இப்படிங்கிற பல கேள்விகளுடன் அங்க இருந்த மக்கள் அலைபாய்வதும், அதை கேள்விகளாக கேட்பதும், அது எல்லாமே ஆளும் கட்சிக்கு எதிராக மாறுவதும் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த செய்தியை இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள், அதிகமான மீடியாக்கள் ஒளிபரப்ப மாட்டாங்க. இன்னொரு செய்தியை ஒளிபரப்பியிருப்பாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி என்னாச்சு, எல்லாரும் ஆடலும் பாடலுடன் சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம். ஆனால் அது சுத்தமான உருட்டு. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில், அதுவும் வீட்டுக்கு போக வேண்டிய டைம், பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, சீட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டைமில், சீட்டு கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு காலை உள்ள வச்சு நான் நின்றுட்டா மட்டும் போதும் இப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமையில் தான் இருப்பாங்களே தவிர உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு வாய்ப்பில்லை ராஜா. அந்த பாட்டு நீங்கள் ஏன் போட்டிங்க அப்படிங்கிறத 2026 தேர்தலின் போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யார்